Clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. விவாகரத்தான மற்றும் கணவனை இழந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களை குறிவைத்து திருமண ஆசை காட்டி மோசடி செய்த வெப் டிசைனருக்கு கை விலங்கிட்டிருக்கிறது மும்பை போலீஸ். மும்பை எல்டி மார்க் பகுதியை சேர்ந்த 34 வயதாகும் பெண் ஆசிரியைக்கு மேட்ரிமோனியல் தளம் மூலம் கொரோனா காலத்தில் வினித் மல்ஹோத்ரா என்பவரின் அறிமுகம் கிடைத்தது. இருவரும் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அதைத் தொடர்ந்து பெண் ஆசிரியையிடம் திருமணம் செய்து கொள்வதாக வினித் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வாட்ஸ்அப் வீடியோ காலில் வரவோ அல்லது நேரடியாக சந்திப்பதையோ வினித் தொடர்ந்து தவிர்த்து வந்துள்ளார். இவர்கள் பழகி வந்த 4 ஆண்டுகளில் வினித் மல்ஹோத்ரா தனது பெற்றோர் கொரோனாவால் இறந்து விட்டனர் என்றும் மருத்துவ அவசரத்திற்கு பணம் தேவைப்படுகிறது என ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த பெண் ஆசிரியையிடம் பணம் பறிப்பதை மட்டும் வழக்கமாக கொண்டிருந்தார். வினித் சொல்வதை உண்மை என நம்பி பெண் ஆசிரியை 8 லட்சம் ரூபாய் வரை கொடுத்திருக்கிறார். இதற்கிடையே பல முறை பெண் ஆசிரியை வினித்திடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் நேரில் வருமாறும் அழைத்திருக்கிறார். ஆனால் வினித் ஏதேதோ சாக்கு சொல்லி அதனை மறுத்தார். இப்படியே போய்க் கொண்டிருந்த நிலையில் ஒரு நாள் திடீரென வினித் பெண் ஆசிரியையின் போன் நம்பரை பிளாக் செய்திருக்கிறார். இதனால் குழம்பி போன பெண் ஆசிரியை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வந்துள்ளார். பின்னர் போலீசில் புகார் கொடுக்க முடிவு செய்தார். பெண் ஆசிரியரின் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்த ஆரம்பித்தனர். இதற்கிடையே மும்பையை சேர்ந்த மேலும் ஒரு பெண் தான் ஏமாற்றப்பட்டதாக போலீசில் தெரிவித்திருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் இருவரும் பணம் அனுப்பிய வங்கிக் கணக்கை பரிசோதனை செய்தனர். அப்போது 2 பெண்களும் அனுப்பிய வங்கிக் கணக்கு மற்றும் போன் நம்பரும் ஒத்துப்போனது. இதையடுத்து வினித் மல்ஹோத்ராவை தேடும் பணி தீவிரமடைந்தது. இந்த நிலையில் வினித்தின் செல்போன் சிக்னல் வைத்து ஆய்வு செய்ததில் அவர் லக்னோவில் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து லக்னோவிற்கு விரைந்த தனிப்படை போலீசார் அங்கு சென்று வினித்தை கைது செய்து மும்பைக்கு அழைத்து வந்தனர். விசாரணையில் அந்த நபரின் உண்மையான பெயர் சிவம் என்று தெரிய வந்தது. அந்த நபரின் போனை ஆய்வு செய்த போது அதில் 700 போன் நம்பர்களை வாட்ஸ்அப்பில் பிளாக் செய்து வைத்திருந்தார். அவர் அத்தனை பெண்களிடம் மோசடி செய்தாரா அல்லது அவர்களை தொடர்பு கொண்டு மோசடி செய்ய முயன்றாரா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். இது தவிர சிவம் வங்கிக் கணக்கை ஆய்வு செய்த போது அதில் 100 பேரிடமிருந்து பணம் பெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மூலம் 100 பெண்களிடம் மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. மேட்ரிமோனியல் தளத்தில் விவாகரத்தான மற்றும் கணவனை இழந்த பெண்களை குறிவைத்து அவர்களிடம் திருமணம் ஆசை காட்டி பேச ஆரம்பித்து பல்வேறு காரணங்களை கூறி பணத்தை பறிப்பதை சிவம் வழக்கமாக கொண்டிருந்தார். அது மட்டுமின்றி சிவம் தனது வங்கிக் கணக்கில் கடந்த 5 ஆண்டில் பல கோடி ரூபாய் அளவுக்கு பரிவர்த்தனை செய்துள்ளார். பெண்களிடம் தொடர் மோசடியில் ஈடுபட்ட சிவம் தனது சொந்த போன் நம்பர் மற்றும் தனது சொந்த வங்கிக் கணக்கையே பயன்படுத்தி இருக்கிறார். வினித் மல்ஹோத்ரா, வருண் ஆகிய பல பொய்யான பெயர்களை பயன்படுத்தி இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளார். தற்போது சிவம் மோசடி செய்த பெண்களை அடையாளம் காணும் பணி தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. பெண்கள் தங்களுக்கு தெரியாத நபர்களிடம் பழகும்போது மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் சந்தேகம் ஏற்பட்டால் உடனே காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கை விசாரிக்கும் போலீஸ் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்ட பெண்களை குறிவைத்து திருமண ஆசை காட்டி மோசடி செய்த நபரை கைது செய்து சிறையில் அடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.